திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 19ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 2ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் திருவாதிரை, சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் திருதி, கரணம் பாலவம், வளர்பிறை திதி பஞ்சமி. இன்றைக்கான வார சூறை மேற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம். இன்றைய சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சிறப்பு ஆலய வழிபாடுகள்: திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் சிம்ம வாகனத்தில் பவனி, சீர்காழி ஸ்ரீ சிவபெருமான் திருமலைப்பால் காட்சி, அருள்மிகு சங்கரநாராயண கோவிலில் ஸ்ரீ சிவபெருமான் தந்தப்பல்லக்கில் பவனி. இன்று ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், வளர்ச்சிகள் எல்லாம், மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். அதற்காக சிறிய பயணங்களையும் அலைச்சல்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். பணி சுமை கூடும். எதிரிகளை இடம் கண்டுபிடித்து அவர்களை களைந்தெடுப்பீர்கள். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். அது தொழில் மாற்றத்திற்காக, தொழில் விரிவாக்கத்திற்காக கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை வரும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ஏனெனில் இப்போ நேரம் சரியில்லை, 7 சனி நடப்பதனால கொஞ்சம் அதை ஆலோசித்து செஞ்சால் மதி. குடும்பத்தை பொறுத்தவரையில் சான்றோர்கள், ஆண்டோர்களின் வழிகாட்டுதல், ஆசீர்வாதம் உள்ளதால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. அக்கம் பக்கத்தவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நல்ல தகவல் வந்து சேரும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். சகோதரருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெற்றோர்கள் ஆதரவு அளிக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டிய சூழ்நிலை என்று. மாணவர்களை பொறுத்தவரையில் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் பணப்பழக்கம் நன்றாக இருக்கும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றி பெற்று அதிகாரிகள் ஆதரவை பெறுவீர்கள். நண்பர்கள், பெண்கள், சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். கணவருடைய செலவுகளை குறைப்பதற்கு உங்களுடைய பங்கும் அவசியப்படுகிறது. ரிஷபம். புதிய நபர்களின் அறிமுகம், நளினமான பேச்சுக்கள், லாபகமான பேச்சுக்கள் மூலம் தொழிலில் வெற்றிகளையும் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும், ஆனால் செலவுகள் கூடும். வாழ்க்கை துணை கூட வாத விவாதங்களை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் பணி சுமை அதிகரிக்கும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். ஆகவே தொழில் செய்யும் இடங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கவும். குடும்ப பெண்கள் அக்கம் பக்கத்தினர் உறவினர்களிடம் எச்சரிக்கையாக பழகவும். சக ஊழியர்கள் பெண்கள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்குவார்கள்.
குடும்ப பெண்களுக்கு குடும்ப அங்கத்தினர்கள் பிரச்சனையை கொடுப்பதாக தெரிகிறது. ஆனால் இதையெல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறு என்பதால் கணவருடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும், அதாவது வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மிதுனம், உங்கள் சுய சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக என்று அமையும். உங்களுடைய திட்டங்கள் தெளிவாக செயல்பட்டு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நேரம் இது. உறவினர் வருகையால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். சகோதரருடைய பேச்சை கேட்பதில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் தோன்றும். குழந்தைகள் விஷயத்தில் சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அது அவருடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதால் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் விருப்பத்திற்காக ஆடம்பரமாக தாம்தூம் என்ற செலவுகள் செய்ய வேண்டாம். தேவையற்ற விருப்பங்களை தவிர்ப்பது நல்லது. செலவுகளை குறைத்தால் அதுவே ஒரு சேமிப்பாகவும் ஒரு வருமானமாக அமையும் என்பதால் செலவுகளை குறைத்து சேமிக்க பழகுங்கள். சகோதரர் பேச்சுகளை கேட்பதில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் வருகை சங்கடங்களை தரும். கணவருடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். கடகம், தேவையற்ற சிந்தனைகள் உங்களுடைய முயற்சிகளையும் வளர்ச்சிகளுக்கும் தடைகளாக இருக்கும். அதிகாரிகளின் ஆதரவை பெறுவதில் சில பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆகவே தேவையற்ற சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதில் மற்றும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகார பேச்சு, ஆணவ பேச்சுகளை தவிர்க்கவும், பெற்றோருடன் சுமூகமாக பழகவும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயாரின் ஆதரவு உண்டாகும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் அல்லது உறவினர்களால் ஆதாயம் அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் திறம்பட செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் வருமானம், லாபங்கள், வளர்ச்சிகள் கிடைக்கும். திறமைகள், திட்டங்களை தனித்துவமாக செயல்படுத்துவதன் மூலம் நல்ல பேரும் புகழும் உண்டாகும். அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். கணவரால் அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் இன்று உங்களுடைய வாக்கு திறமையாலும் உங்களுடைய ஒழுக்கமான செயல்பாடுகள், நல்ல பழக்கத்தாலும் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் தொழிலில் வளர்ச்சியையும் காணப்போகிறீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சில சங்கடங்கள் வந்து நீங்கும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பாராட்டுகளையும் பெருமைகளையும் சேர்த்து தரும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. உறவினரோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை தன்னுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார். மாணவர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகளை தவிர்த்து மனதை உருவப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் நல்ல வளர்ச்சி காண்பீர்கள். வருமானம், லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள், அதிகாரிகள், சக ஊழியர்கள், பெண்கள் எல்லோரும் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையும் பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும். கணவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இன்றைய நாளை எளிதாக நீங்கள் கடந்து செல்வீர்கள். கன்னி, தொழிலில் வியாபாரங்கள், வணிகங்கள், வர்த்தகங்கள் நல்ல முன்னேற்றத்தை காணும். வளர்ச்சி காண்பீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் வேலைகளில் நீங்கள் நினைத்த இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். நண்பர்கள், பெண்கள், அதிகாரிகள் எல்லோரும் ஆதரவாக இருப்பார்கள். கூட்டாளிகள், உங்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வார்கள். அவர்களால் அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சகோதரனுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் செயல்பாடுகள், வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. உறவினர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மாணவர்கள் சரியான திட்டமிடுதல் மூலம் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள்.
பெண்களை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உயரும், அவருடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கும், நல்ல பழக்க வழக்கங்களும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் பாராட்டும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால் பாராட்டு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். கணவருடைய ஆதரவு அனுகூலமாக இருக்கும். துலாம், நீண்ட நாட்களாக பெண்டிங் வைத்திருந்த வேலைகளை எல்லாம் இன்று செய்வதால் பணி சுமை கூடும். இருந்தாலும் அவற்றால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுவதோடு அதிகாரிகள் ஆதரவும் பாராட்டுகளும் கிடைக்கும். இந்த விஷயத்தில் நண்பர்களும் சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். குழந்தைகளின் செயல்பாடுகள் சில மாற்றங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. உறவினர் வருகையால் அழுத்தங்கள் கூடும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையுடைய ஆளுமை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் சுமை அதிகரிப்பதால் திட்டமிட்டு படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இவற்றையெல்லாம் சமாளித்து உங்களை செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். கணவர் உங்கள் ஆளுமை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாக இருக்கும். விருச்சிகம், நீங்கள் செய்யும் செயல்களுக்கு பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வருவதோடு பதவிக்கும் சில வில்லங்கங்களை எதிரிகள் உருவாக்குவார்கள். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் லாபமாக கையாண்டு இறுதியில் வெற்றி பெற்று வருமானத்தில் லாபத்தை அதிகரித்து பாராட்டு மழையில் நனைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய அனுபவமான பேச்சுக்கள் குடும்பத்தினரால் அனைவரும் கவரப்படுவீர்கள். மூத்தோர்கள் மதகுருமார்களுடைய வழிபாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் அனுகூலமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் விருப்பத்துடன் படிப்பதால் எளிதில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்காக தாம் தூம் என்று செலவு செய்ய வேண்டாம். ஆடம்பர செலவை தவிர்க்கவும், தேவையற்ற விருப்பத்தை தவிர்க்கவும், உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக செயல் திட்டங்கள் வகுக்கின்ற அளவிற்கு நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக உட்காந்துட்டு அதை பண்ணுறதுனால நீங்கள் இதை எளிதில் பயன்படுத்தி தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்து சேமிப்பை உயர்த்தி அது ஒரு மறைமுக வருமானம் ஆக்கிக் கொள்ளலாம். கணவருடைய ஆளுமை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். தனுசு, தொழிலில் உங்களுடைய திறமையும் தெளிவான திட்டங்கள் தான் இன்றைக்கி ஹைலைட்டு. அதனால் எத்தகைய பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றியை நிலைநிறுத்துவீர்கள். உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்துவீர்கள். அதிகாரிகள் உங்களை அணுக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். உங்களை விட்ட ஒரு ஆள் இல்லைங்கிற மாதிரி பழசெல்லாம் மறந்துட்டு உங்களோட கைகோர்த்து ஒரு டீம் ஒர்க்காக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் என்று அதிகரிக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள் ஆசை நன்றாக இருக்கிறது. கொஞ்சம் பணி சுமை அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகள் கூடும். நல்ல மாற்றங்களை செய்து குடும்பத்தில் வளர்ச்சியை உண்டாக்குவீர்கள். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கை துணையின் மனதை அறிந்து அவர்களுக்கு தேவையை செயல்படுத்தி அவர்களுக்கு மகிழ்விப்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரை திறமையாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு பணிசுமை கூடும். இருந்தாலும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் போது அதனுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு வலியை தராது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். கணவர் மனதறிந்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றும் போது இந்த நாள் மகிழ்ச்சியாக கடந்து போகலாம். மகரம், நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய பணி சுமையை கூடுதலாகும். ஒர்க்லோடை அதிகரிக்க செய்யும். அதனால் இன்று புதிய முயற்சிகள் புதிய திட்டங்களை கைவிட்டு எப்பொழுதும் செய்ய வழக்கமான பணிகளை செய்து கொள்ளவும். இல்லாவிட்டால் அதில் உங்களுடைய பணிசுமை அதிகரிக்கும் போது உங்களுடைய நிதானம் இழந்து உங்களுடைய செல்வாக்கை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் சூழ்நிலை தெரிகிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவுள்ள இது நன்றாக இருக்கிறது. சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது.
வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் முயற்சி எடுத்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் புதிய தொழில்நுட்பங்களை கற்றறிந்து குடும்ப பெண்களாக இருந்தாலும் தொழில் பெண்களாக இருந்தாலும் தங்களுடைய தொழிலில் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். நண்பர்கள், பெண்கள், சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கணவருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கும்பம், நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீர்கள். அதற்கு காரணம் உங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும். சொல்கிறது தான் செய்வீங்க, செய்கிறது தான் சொல்லுவீங்க. எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் கொடுத்த சொல்லை காப்பாற்றுவதற்காக நீங்கள் தடமாறுவதே கிடையாது. அதுவே உங்களை எல்லோரும் விரும்புவதற்கான முக்கியமான காரணங்கள். வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் சென்று அதை சரிப்படுத்துவீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் நேர்மையான வாக்குறுதிகளை கொடுப்பீர்கள் என்பதாலும் அதை செயல்படுத்த மெனக்கெடுவதாலும் உங்கள் மேல் எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பும் அனுமானமும் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் புதியவர்கள் நிறைய பேர் வந்து போவாங்க. அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். தந்தையோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. கணவருடைய வாழ்க்கைத்தினுடைய ஆளுமை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள் பேச்சை குறித்து படிப்பில் கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் நாள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களுடைய பேச்சினால் அதிகாரிகள், நண்பர்கள், பெண்கள் எல்லாரும் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அவருடைய ஆளுமை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாக இருக்கும். மீனம், உங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதில் நேர்வழியில் செல்வதால் சில தடைகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. எனவே உங்களுடைய தெளிவான திட்டங்களும் நேர்மையான செயலும் எத்தகைய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் திறமையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால் அதுபடி நன்றாக செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்த சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தந்தையுடைய பேச்சுப்படி நடந்து அவருடைய சொல்படி கேட்டு நடப்பீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள். தாயாருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.